வணக்கம். சூர்யா நடிச்ச ரெட்ரோ திரைப்படம் சரியா போகல. இனிமே சூர்யா அவ்வளவுதாங்க, எழுந்திருக்கவே முடியாது. கொஞ்சம் பேச்சாயா பேசினானே, அதுலயும் நீட் அப்படின்னா, மும்மொழி கொள்கை அப்படின்னா, அரசாங்கத்துக்கு எதிராக பல விஷயங்களை பேசின, அரசியல் பேசலாமா நீ? அதனாலதான் படம் ஓடல அப்படின்னு ஒரு சில பேர் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி கங்குவா சுத்த வேஸ்ட், அதுக்கடுத்து இந்த படமும் வேஸ்ட், இனிமேலுக்கு சூர்யாவால எழுந்திருக்க முடியாது அப்படின்னு ஒரு சில பேர் பேசுறாங்க. இன்னும் ஒரு சில பேர் 13 வருஷம் ஆச்சியா, 13 வருஷம் ஓடுற படம் கொடுத்துருக்கியா நீ அப்படின்னு சொல்லி சூர்யாவை பத்தி பேசுறாங்க. இப்படி ஒரு ஒரு படம் இல்ல, அடுத்த படம் ஓடலை அப்படின்ன உடனே ஒருத்தரை பத்தின விமர்சனங்கள் அப்படிங்கிறது சூர்யாவை பத்தி ரொம்ப அதிகமாகவே இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பெரும்பாலான பேர் சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு சில சமூகத்துக்கு எதிராக பேசினாரு சூர்யா. சூர்யா அரசியல் பேசினாரு. ஒரு நடிகன் அரசியல் பேசலாமா? இப்படி எல்லாம் பேசினா படம் ஓடுமாங்க? அதனால வச்சு செய்வோம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட பேர் இயங்குறாங்க. என்ன அப்படின்னா, சூர்யா படம் வந்தாலே நாங்க படத்தை பார்க்க விட மாட்டோம் அப்படின்னு ஒரு சில பேர் பேசுறாங்க. இது உண்மையா? சூர்யா அரசியல் பேசுறாரா இல்ல பேசினாரா? இப்ப இதனாலதான் இந்த ரெட்ரோ திரைப்படம் ஓடலையா அப்படின்னு ஒரு சில பேர் படம் ஓடுதுங்கிறாங்க, போட்ட முதல் எடுத்துருச்சு அப்படிங்கிறாங்க. அது இந்த தயாரிப்பாளருக்கான பிரச்சனை, இயக்குனருக்கான பிரச்சனை, சூர்யாவுக்கான பிரச்சனை அப்படின்னு வச்சுங்களேன். இதையும் தாண்டி அப்ப சூர்யாவுடைய திரைப்படங்களை ஓட விடாம பண்றதுக்கு சதி நடக்குதா அப்படிங்கிற இந்த கேள்வியும் இதுக்குள்ள இருக்கு. இது குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். பொதுவா சூர்யாவை பொறுத்த வரைக்கும் ஒரு வாரிசு நடிகர், ஒரு மாற்றம் கிடையாது. ஏன்னா சிவகுமாருடைய மகன், சிவகுமாரோட பிள்ளைங்க 2 பேரு சினிமாவில் இருக்காங்க. அதையும் தாண்டி சூர்யா பண்ணக்கூடிய ஒரு சில வேலைகள் என்ன அப்படின்னா, கல்விக்காக ஒரு குறிப்பிட்ட தொகை செலவு பண்றார் மாணவருடைய கல்விக்கு. இன்னும் சொல்ல போனா களத்திலேயே போய் உண்மையிலேயே எந்தெந்த மாணவர்கள் அதுக்கான தகுதியோடு இருக்காங்களோ அந்த மாணவர்களை ஆள் வச்சு தேர்வு செஞ்சு ரொம்ப தெளிவா அந்த மாணவர்களை படிக்க வைக்கிற வேலையை சூர்யா ஒரு பக்கம் தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதே மாதிரி கார்த்திக் பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இதுக்கு நடுவுல சூர்யாவுடைய படங்கள் ஓடல அப்படிங்கிற இந்த ஒரு பேச்சு வந்துகிட்டு இருக்கு. ஒரு நேரம் சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3 பாத்தீங்கன்னா படங்கள் அடி கொடி கட்டி பறந்தாரு சூர்யா. இப்ப இது இன்னொன்னு இருக்கே, இந்த அரசியல் பேசலாமா இல்ல பேசுறதெல்லாம் தப்பு இல்ல அப்படின்னு சொல்றாங்களே, இது நியாயமா? இப்ப அரசியல் பேசினா படம் ஓடாதா அப்படிங்கிற இந்த கேள்வி இருக்கு இல்லையா? அரசியல் பேசின படம் ஓடாதா? ஏன் ஓடாது? இது நீங்க ஆரம்பத்துல இருந்து கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஆரம்பத்துல எம்ஜிஆர், தியாகராஜ பாகவதர், பி.யு. சின்னப்பா இந்த 2 பேரும் தான் பெரிய அளவுக்கு அரசியல் பேசாத படங்கள் எடுத்தாங்க. அதுக்கு பிறகு கவனிச்சு பாத்தீங்கன்னா எஸ்.எஸ்.ஆருடைய படங்கள் முழுக்க முழுக்க அரசியல் பேசுனுச்சு. கே.ஆர். ராமசாமியுடைய படங்கள் முழுக்க முழுக்க அரசியல் பேசுனுச்சு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய படங்கள் அரசியல் பேசுனுச்சு. எம்ஜிஆருடைய படங்கள் அரசியல் பேசுனுச்சு. ஆனா இந்த நடிகர்கள் எல்லாம் கவனிச்சு பாத்தீங்கன்னா 50 பேரும் முன்னணியில தான் இருந்தாங்க. அது யாரா இருந்தாலும் எம்ஜிஆர் கடைசி வரைக்கும், இன்னும் சொல்ல போனா கட்சி கொடியவும் காட்டினாரு, மக்கள் பிரச்சனையும் பேசினாரு. இப்படி படங்கள் முழுக்க முழுக்க அரசியல் பேசுனுச்சு. எம்ஜிஆர் தன்னை வளர்த்துக்கிட்டதே ஒரு அரசியல் பேசினால, அதனாலதான் எம்ஜிஆர் வளர்த்துக்கிட்டாரு. மற்றபடி நீங்க சிவாஜியா எம்ஜிஆரா அப்படின்னு நீங்க குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா சிவாஜியுடைய நடிப்பு வேற, எம்ஜிஆருடைய நடிப்பு வேற. அப்புறம் எப்படி எம்ஜிஆர் வந்தாரு அப்படிங்கிறப்ப அவரே ஏற்கனவே சொல்லியிருக்காரு, எனக்கு பட்டுக்கோட்டையுடைய அந்த பாடல்கள் அப்படிங்கிறது என்னுடைய நாற்காலியில இன்னொரு கால் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அந்த அளவுக்கு பட்டுக்கோட்டையார் பேசுற பாடல்கள்ல பேசின அரசியல் இருக்கு இல்லையா? அதையும் தாண்டி சினிமாவுக்குள்ள நேரடியா எம்ஜிஆர் பேசின அரசியல், இந்த அரசியல் தான் எம்ஜிஆர் முதலமைச்சர் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வந்துச்சு. அதுவும் எம்ஜிஆர் படங்கள் அப்படின்னா அந்த காலகட்டத்துல படம் ஓடுறதுக்கா, படம் எந்த வகையிலையும் படம் ஓடிடும். எம்ஜிஆர் கால் சீட் கொடுத்தாருன்னா அந்த தயாரிப்பாளர் பொழைச்சுக்குவாரு, எம்ஜிஆர் கால் சீட் கொடுத்தா அந்த இயக்குனர் பெரிய ஆள் ஆயிடுவாரு அப்படிங்கிற இந்த காலகட்டம் ஒண்ணு இருந்துச்சு. இது எம்ஜிஆருக்கு. அதை விட்டுருங்க. 2 நடிகர்கள் இருந்தாங்க. யாரு? 2 நகைச்சுவை நடிகர்கள். ஒருத்தர் எம்.ஆர். ராதா, இன்னொருத்தர் என்.எஸ். கிருஷ்ணன். எம்.ஆர். ராதா மாதிரி எல்லாம் இன்னைக்கு ஒரு நடிகர் இருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா இருக்க முடியாது. அவருக்கு என்ன மூடோ அதைத்தான் செய்வார். யோசிக்கவும் மாட்டாரு. அந்த பின் விளைவு என்ன அதெல்லாம் யோசிக்க மாட்டாரு. இன்னும் சொல்ல போனா பல ஆண்டுகள் சிறையில் இருந்தாரு. சிறையில் இருந்துட்டு ரொம்ப நகைச்சுவையா கூட சொல்லுவாங்க, சிறையில் இருக்கப்ப அவருக்கு அன்னைக்கு விடுதலை. ஏன்னா பீக்ல இருக்க காலகட்டத்தில் மனுஷன் போய் சிறையில் இருக்காரு. விடுதலை எப்போ அந்த ஜெயில் அதிகாரி எழுப்புறாரு. எழுப்பி உங்களுக்கு விடுதலை அப்படிங்கிறாங்க. இரியா, இப்ப என்ன அவசரம், குளிச்சுட்டு அப்புறமா போறேன் அப்படின்னு இருக்காரு. ஏன்னா எல்லாத்தையும் யதார்த்தமா பழகின ஒரு மனுஷன். எம்.ஆர். ராதாவுடைய நாடகங்களுக்கு அன்னைக்கு இருந்த பிரச்சனைகள் இருக்குல்ல, சொல்ல முடியாத பிரச்சனைகள். ஆனா சமரசம் இல்லாம நாடகம், அதாவது சினிமா பண்றது வேற, நாடகம் பண்றது வேற. நாடகம் நேரடியா மக்களை சந்திச்சு மக்களோட உரையாடுறது. சினிமாங்கிறது எங்கேயோ எடுத்து எங்கேயோ பதிவு செஞ்சு எங்கேயோ போடுறது. சினிமாவுக்கு படம் ஓடலன்னா திரையை மட்டும்தான் கிழிக்க முடியும். ஆனா நாடகம் அப்படி கிடையாது. அந்த கலைஞர் நேரடியா தாக்கிட முடியும். அந்த மாதிரி ஒரு சில நேரங்கள்ல என்ன பண்ணாரு அப்படின்னா, எம்.ஆர். ராதாவை பிரச்சனை பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு நாடகம் நடத்துறப்ப சுத்தி மின்வேலி அமைச்சிட்டு முடிஞ்சா உள்ள வாங்கடா நான் நாடகம் போடுறேன் அப்படின்னு சொல்லி நடத்துறாரு.
எம்.ஆர். ராதாவுடைய நாடகங்கள் ஓடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே பல பேர் அன்னைக்கு கோர்ட்ல போய் வாதாடுறாங்க. இப்படி பல பிரச்சனைகள் நடந்தது. ஆனா எம்.ஆர். ராதா கடைசி வரைக்கும் மக்கள் மேல அக்கறை உள்ள ஒரு கலைஞனா இருந்தாரு. எம்.ஆர். ராதாவை கூப்பிட்டு படம் நடிக்க வச்சா அந்த படம் இன்னும் கூடுதலா ஓடுங்கிற அந்த இது இருந்துச்சு. காரணம் என்னன்னா எம்.ஆர். ராதாவுடைய திறமை. இன்னொரு பக்கம் என்.எஸ். கிருஷ்ணன் முதலா தமிழ் சினிமாவுல ஒரு நகைச்சுவை கலைஞருக்குன்னு தனி ஒரு தடத்தை போட்டு அதை ட்ராக் சொல்லுவாங்க இல்லையா, அது போட்டு நடிச்சவர் என்.எஸ். கிருஷ்ணன். என்.எஸ். கிருஷ்ணன் ஜெயிலுக்கு போயிடும் வரைக்கும் அந்த இடம் அப்படிங்கிறது அவருக்கான இடமா இருந்துச்சு. என்.எஸ். கிருஷ்ணன் பேசாத அரசியல் கிடையாது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா பி.யு. சின்னப்பா நடிச்ச அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு படம் இருக்கும் உத்தமபுத்திரன். அந்த உத்தமபுத்திரன் படத்தை பாருங்க, எந்த அளவுக்கு காத்திரமான அரசியல் என்.எஸ். கிருஷ்ணன் பேசியிருப்பாரு அப்படின்னு தெரியும். அப்போ என்.எஸ். கிருஷ்ணன் நடிச்சு ஓடாத படமா, எம்.ஆர். ராதா நடிச்சு ஓடாத படமா, எம்.ஜி.ஆர். நடிச்சு ஓடாத படமா, சிவாஜி நடிச்சு ஓடாத படமா, யார் நடிச்சு ஓடாத படம்? அரசியல் இல்லைன்னா வேற என்ன பண்றது? முதல்ல சும்மானாலும் கணவன் மனைவி சண்டை சிரிச்சுக்கிட்டோம் போய்கிட்டோம் அப்படின்னு எடுத்துட முடியுமா? ஒரு கலை அப்படிங்கிறது மக்களுக்கான விடிவை ஏற்படுத்தக்கூடியதா இருந்தா தான் அது ஒரு நல்ல கலை. அப்போ ஒரு கலைஞனா சூர்யா அரசியல் பேசுறாரு, பேசக்கூடாது, பேசினா தப்பு அப்படின்னு சொல்றது இது ரொம்ப ஒரு மோசமான செயல்னு வச்சுக்கோங்களேன். இதன் மூலமா என்ன நினைக்கிறாங்கன்னா, சூர்யா பேசுறது மக்களுக்கான அரசியல், ஒரு தனிப்பட்ட கட்சியுடைய அரசியல் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது இல்ல. அப்படி ஒருவேளை யோசிச்சாங்க அப்படின்னா அது யாருடைய பிரச்சனை, யாருக்காகவும் நடக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு அர்த்தம். அவர் நீட் குறித்து பேசுறாரு. இப்ப நீட் குறித்து பல பேருக்கு நடந்த விஷயங்கள் தெரியும். காதல கலக்கக்கூடிய கம்மலை கழட்டிட்டு உள்ள போங்க, தாலியை கழட்டிட்டு உள்ள போங்கன்னு சொல்லி நீட்ல சொன்னாங்க. இப்ப இவ்வளவு பிரச்சனை இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல சூர்யா ஏன் பேசுறாரு அப்படின்னு கேட்கறது இருக்குல்ல, அது கடைஞ்செடுத்த பச்சை அயோக்கியத்தனம். சூர்யா இந்த மாதிரி பேசுறதுனாலதான் அவருடைய படங்கள் ஓடல, நாங்க ஓட விட மாட்டோம் அப்படின்னு ஒரு சில பேர் பேசுறது இது வேற ஒரு வகை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் ஏன் சூர்யாவுடைய படங்கள் ஓடல? இவங்க எல்லாம் நினைச்சா படம் ஓடாதா அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சினிமா சூழல் வேற மாதிரி ஆயிருச்சு. எப்படி படங்கள் பண்றதுன்னு பல பேர் ரொம்ப தத்தளிக்கிறாங்க. அது என்ன, கமல்ஹாசன்ல இருந்து ரஜினிகாந்த்ல இருந்து எல்லாரும் வெட்டுக்கூத்து படங்கள் பண்ணா சுத்தமா கவுந்து போகுது. கதைக்களங்களுக்கான படங்களை நடிக்கிறதுக்கு பெரிய கதாநாயகர்கள் பயப்படுறாங்க. இன்னொன்னு, மக்கள் தேட்டருக்கு வர பயப்படுறாங்க. இவங்க தொல்லை தாங்க முடியாது போல இருக்கா, சாமி பூனா கொண்டு வாங்கி போல இருக்கு அப்படின்னு இந்த பயத்திலையும் மக்கள் தேட்டருக்கு வர பயப்படுறாங்க. அப்ப சினிமாவுக்குள்ள வேறொரு வகையான புரட்சி வர வேண்டிய காலகட்டத்தை நோக்கி தமிழ் சினிமா பயணிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்துல நாங்க தான் ஓட விட மாட்டோம், சூர்யா இனிமேலுக்கு அவ்வளவுதான் அப்படின்னு பேசுறாங்க இல்லையா, இது ஒரு வகையான வெற்றி புலம்பல். நீங்க தொடர்ச்சியா விஜய் படம் தொடர்ச்சியா ஓடவே இல்லதான், வரிசையா கவனிச்சு பாருங்க, அஜித் படம் பெரிய அளவுக்கு ஓடவே இல்லதான், இதன் சொல்ல போனா வரிசையா பல படங்கள் ஓடவே இல்லதான். அதனால அவங்களுக்கு எல்லாம் எதிராக நாங்க படத்தை ஓட விடல அப்படின்னு வரிஞ்சு கட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயமா அது இல்ல. இதுக்கு நடுவில் தேவையில்லாம சிவகுமார் ஒரு வார்த்தை விட்டாரு, என் மகன் தான் சிக்ஸ் பேக், வேற எவன் வச்சா அப்படின்னு பேசினாரு. இந்த ரிட்டையர் ஆன ஆட்கள் சும்மா இருக்க முடியாம பேசுற பேச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அதை விட்டுருங்களேன். அப்ப சூர்யாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த கதையை தேர்ந்தெடுத்ததுல இருக்கக்கூடிய பிரச்சனை. இன்னொன்னு, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சினிமா சந்திக்கக்கூடிய சவால், இந்த சவால்களை தான் சூர்யா சந்திச்சுக்கிட்டு இருக்காரு ஒழிய மற்றபடி இந்த ஊர்ல சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, சீப்பு எடுத்து ஒளிச்சு வச்சா கல்யாணம் நின்று போயிடும் அப்படின்னு. அப்படி நம்புறதே முட்டாள்தனம். அப்ப அப்படித்தான் ஒரு சிலருடைய பேச்சு இருக்கு. கதை அப்படிங்கிறது சிறப்பான கதையா இருந்து அந்த படம் ரொம்ப சிறப்பா பண்ணப்பட்டா நீங்க யாருடைய தடையும் எதிர்த்து படம் ஓடிடும், மக்கள் தேட்டருக்கு பார்த்துருவாங்க அப்படிங்கிறதா உண்மை. அதனால சூர்யா ஒன்றும் இந்த படத்தோட சரிஞ்சு போயிட போறது கிடையாது. சூர்யாங்கிறது ஒரு மக்களுக்கான கலைஞன். சூர்யா இன்னும் களத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல கதையம்சத்தை தேர்வு பண்ணி கொடுத்தாரு அப்படின்னா அடுத்த திரைப்படம் இன்னும் சிறப்பாவே வரும் அப்படிங்கிறதா யதார்த்தம். நன்றி, வணக்கம்.